உங்களுடைய ஜாதகத்துல நவ கிரகங்கள் இருந்தாலும் அதில் லக்னாதிபதிக்கு அடுத்து யோகாதிபதியாக ஓர் கிரகம் செயல்படும். அது எந்த கிரகம், அதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத நாம இன்றைய பதிவில் பார்ப்போம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் நம்மளுடைய ஜாதகத்துல யோகாதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது ஜாதகத்துல எந்த கிரகம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியாக வருகிறதோ அவரே நமது யோகாதிபதியாக செயல்படுவார். அதோடு இணைந்து இரண்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், எந்த கிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியாக வந்து கோணாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றதோ அல்லது எந்த கிரகம் திரிகோணங்களுக்கு அதிபதியாக வந்து கேந்திராதிபதியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றதோ அவரும் உங்களுக்கு யோகாதிபதியாக செயல்படுவார். இதுல முதல் பாயிண்ட் நமக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியாக யார் வருகிறார்களோ அவரே நமக்கு யோகாதிபதியாக செயல்படுவார். உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்திற்கு 9க்கும் 10க்கும் அதிபதியாக சனி வருவார். துலாத்திற்கு அதே 4க்கும் 5க்கும், 4ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது கோணஸ்தானம். ஆக 5க்கும் 4க்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி யோகாதிபதியாக செயல்படுவார். அதே போல கடகத்திற்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக செவ்வாயும் 10ஆம் அதிபதியாக அதே செவ்வாயும் செயல்படுவார்கள். இந்த அமைப்புல 5க்கும் 10க்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராஜ யோகாதிபதியாக செயல்படுவார். ஆக இது எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு அடுத்தாப்புல இந்த இரண்டாவது பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் கிரகம் தனது தசாவில எவ்வாறு பலனை தருகிறது அப்படிங்கிறதன் அடிப்படையிலேயே இந்த இரண்டாவது பாயிண்ட் குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிரகம் எவ்வாறு தனது தசாவில பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் கிரகம் தனது தசாவில தான் நின்ற வீட்டின் பலனையும் தன்னோடு இணைந்த தன்னை பார்த்த கிரகத்தின் வீட்டின் பலனையும் காரக பலனையும் இணைத்து தசா முழுவதும் தரும். எதன் அடிப்படையில தரும்? தனக்கு சாரம் கொடுத்த கிரகத்தின் அடிப்படையிலேயே தரும். ஆக சாரம் என்பது அந்த பலன் எதன் வழியே தரும் என்பதை குறிப்பதாகும். அதனால ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு கோணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தின் சாரத்தை வாங்குறாருன்னு சொன்ன அவரு கேந்திர பலனையும் திரிகோண பலனையும் இணைத்து அந்த ஜாதகருக்கு நற்பலன்களாக தசா முழுவதும் தருவார் என்ற அடிப்படையிலேயே இந்த இரண்டாவது விதி கூறப்பட்டுள்ளது. இது ரொம்ப எளிமையாக கூறியிருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு புரியும். சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.